இந்த வீடியோ எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும். நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று அனாலிசிஸ் எடுத்துக்கிறது ஒரு ஃபார்மா செக்டர் சேர்ந்த கம்பெனி BLISS GVS Pharmacy Ltd. இது என்ன ஃபார்மா செக்டரில் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேலே சர்வேயில் இருக்கிற கம்பெனி. இது என்ன ஃபார்மா ப்ராடக்ட், அதர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட், தெரப்பட்டிக் ப்ராடக்ட், இதெல்லாம் இவங்களோட ப்ரொடக்ஷன். இவங்க பேசிக்காக நான் இந்த ஷேரை ஏன் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு சில அட்ராக்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது லாஸ்ட்டு 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறப்ப எப்போ இது பூம் ஆனாலும் நமக்கு மல்டிபிள் ரிட்டர்ன் தரக்கான சான்சஸ் அதிகம். அட்லீஸ்ட் 100% ரிட்டர்ன் தரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப ஒஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு அது ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை லோ லெவல்லே இருக்குதுன்னு வாங்கக்கூடாது. இதில் என்ன எனத்தினால இது பாசிட்டிவ் சான்சஸ் இருக்குதுன்னா, இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே PE 13 வருது, ஆனால் இண்டஸ்ட்ரி PE 31. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் 60% தான் இருக்குது கரண்ட் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்லா இது. அதுக்கு அடுத்து பார்த்தா ஏர்னிங் பர் ஷேர் 7 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்குது. ஸோ 100 ரூபீஸ் இருக்கிற ஒரு ஷேருக்கு நீங்கள் 7 ரூபீஸ்னால் நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஏர்னிங் பர் ஷேராக கிடைக்குது. இன்னொன்று இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ரேஞ்சுங்கிறது நமக்கு ஈஸியாக பை பண்ணக்கூடிய ஒரு பையிங் ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா வீக்லி 1 or 2, 5 அந்த மாதிரி நம்மளால் அக்குமுலேட் பண்ண முடியும். அதுக்கு மார்க்கெட் கேபிட்டல் 1000 கோடி, அரௌண்ட் 1100 crores. ஆனால் அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100 crores. ஸோ சொல்லப்போனால் 10% ப்ராஃபிட் தரது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது 70% DIA FWI ப்ரொமோட்டர்ஷிப்ட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு அட்ராக்டிவ் பாயிண்டாக இருந்துச்சு. அதனால தான் இதை என்னோடய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி லாங் டேர்மில் அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்த்தா 2013 350 crores ஆனது கரண்ட்லி பார்த்தா 650 crores ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெருசாக 100 crores ஆனால் 120 crores தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி ஃப்யூச்சரில் இவங்க ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம மல்டிப்ளாக ரிட்டர்ன் தரக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ரிசர்வ் 250 crores வச்சுருந்தது, இன்றைக்கி 1000 crores. ஆல்மோஸ்ட் இதை விட 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்தது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதோட வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 70% எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்குது. பப்ளிக்கிட்ட 45% இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஆனால் அதில் 15% பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4% கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் யார் நல்லா ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல ஷேராக இருந்தால் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 30% தான் பப்ளிக் கிட்ட இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 years சேல்ஸ் க்ரோத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% ஆகிருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எப்போ வேணால் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பூம் ஆக ஆரம்பிச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் இது போனஸாக ஸ்ப்ளிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று தராங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா இதோட ப்ரைஸ் டபுளாக இருக்குது சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி லோ லெவலில் பையிங் இருக்கிறத நம்ம பை பண்ணி வச்சோம்னா அது ஃப்யூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டும் வெளியே வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யவும்.